சண்டை பெருசாகி பெருசாகி போர் வந்துருச்சு. இது என்னது, இது எப்படி நமக்கு உதவும், இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதே கேட்டு உடனே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னும், காதெல்லாம் அப்படி நேராக வச்சுக்கிட்டு அப்படி பார்க்கும். குழந்தைகளுக்கு வணிகத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன கதைனா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை பெருசாகி போர் வந்துருச்சு. ஆமாம், விலங்குகள்லாம் ஒரு பக்கமாக இருக்குது, பறவைகள்லாம் ஒரு பக்கமாக இருக்குது. அப்புறம் போர் நாளுக்கு நாள் இதாகும்போது அப்போ காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து தான் பறவைகளை எதிர்த்து போர் புரியணும்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சு, எல்லா விலங்குகளும் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படை தளபதி கிட்ட சொல்லிடுச்சு. படை தளபதி யார் தெரியுமா, யானை. அவங்க அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, விலங்குகள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ படைத்தளபதி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. இவங்க இந்த வேலை பண்ணுவாங்க, சிறுத்தை இது பண்ணும், கருஞ்சிறுத்தை வந்திருக்குது, குரங்கு வந்திருக்கு, குரங்கெல்லாம் மரத்து மேல இருந்து பார்த்து சொல்லும்னு நிறையா சொல்றாங்க. அப்போ அந்த இதுக்குள்ள முயலும் வந்திருக்கு, ஒரு சாதாரண மானும் வந்திருக்கு. இது என்னது, இது எப்படி நமக்கு உதவும், இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதே, வாய்ப்பே இல்லையா, என்ன பண்ணுறது, வேண்டாம், இவங்கெல்லாம் வேண்டாம், போருக்கு வலிமையே இல்லை, இவங்கக்கிட்ட வீரமே இல்லை, துணிச்சல் இருக்காது, வேண்டான்னு சொல்லி சிங்கராஜா சொல்கிறாரு. அப்போது படைத்தளபதி இல்லை அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, உடல் வலிமை இப்போ நான் இருக்கேன், புலி நீங்கள் இருக்கீங்க, சிங்கம் இருக்குது, அப்புறம் சிறுத்தை, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு விலங்குக்கும் தனிப்பட்ட ஒரு திறன்கள் இருக்குல்ல, அதை நம்ம போரில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் கேட்குது, அதை எப்படி என்ன பயன்படுத்த முடியும், முயலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். அப்போ யானை சொல்லுது, முயல் எவ்வளோ வேகமாக ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு புதற்குள்ள அப்படி தத்தி ஓடும்ல, நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா முயல்கிட்ட சொல்லி விட்டா இன்னொரு விலங்குகிட்ட எளிமையாக போய் சொல்லிடும், வேகமாக போய் சொல்லிடும்ல, அதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம குரங்குகள் மரத்து மேலே போகுதுன்னா இது தரையில் போகுதுல்ல, பயன்படுத்தலாம் அப்படின்னோடனே ஓகேன்னு சிங்கராஜா, சரி நம்ம முயலை சேர்த்துக்கலாம். மானை எந்த வகையிலப்பா சேர்த்துக்க முடியும், மானுக்கும் போருக்கும் வீரத்துக்கும் துணிச்சலுக்கும் சம்மந்தம் இருக்காப்பா, எந்த பிராணி, அதை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு சிங்கராஜா கேட்குறாரு. அப்போ யானை அதுக்கும் பதில் சொல்லுது, இங்கே பாருங்களேன், ஏதாவது ஒரு வித்தியாசமான பறவையோடைய சின்ன சத்தம் இல்லை ஒரு அசைவு, ஒரு பறந்து போகிறது, இது எல்லாத்தையும் நுணுக்கமாக கேட்டு உடனே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னும், காதெல்லாம் அப்படி நேராக வச்சுக்கிட்டு அப்படி பார்க்கும். இது யார் பண்ணுறது, மான் தான் இந்த மாதிரி நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய திறன் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு ராஜா கேட்டார். இல்லை, அப்படி நுணுக்கமாக அது கணிச்சு பார்த்து எந்த பறவை எங்கே போகுது, என்ன சத்தம் எங்கே கேட்குதுன்னு அதை அப்படி உடனே கிரகிச்சுக்கும் இல்லையா. உடனே குரங்குக்கு சொன்னால் குரங்கு அங்கிருந்து சத்தம் கொடுக்கறதன் மூலமாக நம்ம எந்த பறவை வந்திருக்கு, எங்கே பிரச்சனை இருக்குன்னு நம்ம அங்கே போயிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறக்கும் போராடுறக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னோடனே அப்போதான் சிங்கராஜாக்கு ரியலைஸ் ஆகுது, ஒரு தளபதி எவ்வளோ நுணுக்கமாக எல்லாருக்கும் இருக்கிற திறனை கண்டுபிடிச்சு எப்படி நல்லா நம்ம கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட போரில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு. அதோட கதை முடிஞ்சு போச்சு, அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க, அதோட கதை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட வகுப்புலையும் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன வெவ்வேறு திறன்கள் இருக்கும், வெவ்வேறு அவங்களுக்கு வெவ்வேறு திறமைகள் இருக்கும், அப்புறம் புத்திசாலித்தனம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரியும், சிலது தெரியாமல் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் தெரியலங்கிறக்காக உனக்கு எதுவும் தெரியாது, நீ விளையாட்டுக்கு வேண்டாம், உனக்கு இது தெரியாதில்ல, இது வரவே வராதில்ல, நீ எதுக்கு எங்கள் கூட சேர்ற அப்படின்னு நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விளையாடணும். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு திறமையோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இது நல்லா இருக்கும். ஒரே திறமை, நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரே திறமையாக இருந்துச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும், சர்வைவ் பண்ணவே நம்மளால முடியாது. நம்ம எல்லாருக்கும் விதவிதமான, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனே, விவசாயிகள் உணவு உற்பத்தி பண்ணால் நம்ம சாப்பிட்றோம், நெசவாளர்கள் நெஞ்சால் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம், டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தா பாடம் கற்றுக்குறோம். இப்படி வெவ்வேறு திறன்கள் இருக்கிறவங்க சேர்ந்தது தானே நம்ம ஒரு சொசைட்டியாக வாழ்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த காட்டுக்குள்ளேயும் இருந்துச்சாம். கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.